வணக்கம் டிபிகே டாக்ஸ். கெட்டி மேளம் சீரியலில் சிவராமன் கதாபாத்திரத்தில் நடித்தவரை பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிவராமனாக நடித்தவரோட உண்மையான பேர் பொன்வண்ணன். இவர் 1964 செப்டம்பர் 23 ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. இவரோட பூர்வீகம் மதுரை மாவட்டம். பொன்வண்ணன் அவர்களோட இயற்பெயரும் சண்முகம் அவர்கள்தான். பொன்வண்ணன் அவர்கள் ஆரம்ப காலகட்டங்களில் ஓவியராக தான் தன்னோட பணியை ஸ்டார்ட் பண்ணார். இவருக்கு ஓவியம் வரைகிறதுனா ரொம்பவும் பிடிக்கும். பல கலை ஓவியங்களை இவர் வரைஞ்சிருக்காரு. இதுக்கப்புறம் சினிமா துறையில் சேரணும்னு ஆசைப்பட்டிருக்காரு பொன்வண்ணன் அவர்கள். அப்படி தான் வலம்புரி ஜான் அவர்களோட அசிஸ்டன்ட் எழுத்தாளராக இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் பாரதி ராஜா அவர்களோட அசிஸ்டன்ட் டைரக்டராக இவர் முதல் முறையாக சினிமாவில் என்ட்ராயிருக்காரு. 1991 பாரதி ராஜா அவர்களோட புதுநெல்லு புதுநாத்து திரைப்படம் மூலயமா இவர் எழுத்தாளராக திரையுலகத்தில் அறிமுகம் வர்றாரு. இந்த திரைப்படத்தில் இவர் வீரையான்ற கதாபாத்திரத்திலே முதல் முறையாக நடிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் 1992 இயக்குனராக மாறுறாரு பொன்வண்ணன் அவர்கள். அன்னை வயல்ன்ற திரைப்படம் மூலயமா இவர் இயக்குனராக அறிமுகமானவர். 2003 நதிக்கரையன்ற திரைப்படத்தை இயக்குனதுக்காக 3 மாநில விருதுகளை வென்றார். இதுக்கப்புறம் 2005 கோமதி நாயகம்ன்ற திரைப்படத்தையுமே இவர் இயக்கியிருக்காரு. டைரக்ஷனில் இவருக்கு பெருமளவு வெற்றி கிடைக்கலனாலும் சினிமாவில் நடிகராக மிக பிரபலமானார் பொன்வண்ணன் அவர்கள். குறிப்பாக வாகை சுடவா, பருத்தி வீரன், காவிய தலைவன், அயன்னு 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் பொன்வண்ணன் அவர்கள் நடிச்சிருக்காரு. 1995 பிரபல நடிகை சரண்யா அவங்கள தான் பொன்வண்ணன் அவர்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. இதில் ஒரு மகள் மருத்துவராகவும் இருக்காங்க. இவங்களோட 2 மகள்கள் பெயர் சாந்தினி, பிரியதர்ஷினி. பொன்வண்ணன் அவரோட சீரியல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவர் 1997 மர்மதேசம் சீரியலில் பிரம்மன்ற கதாபாத்திரத்தில் முதல் முறையாக சீரியலில் அறிமுகமாகிறாரு. இதுக்கப்புறம் அண்ணாமலை, கோலங்கள், சித்தி 2, கெட்டி மேளம் இப்படி தொடர்ந்து இவர் தேர்ந்தெடுத்து சில சீரியல்களை மட்டும்தான் நடிச்சிருக்காரு. அப்படி தான் கெட்டி மேளம் சீரியல்லையுமே இவர் சிவராமன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார். இவரோட நடிப்பு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ் இது சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.